இதெல்லாம் கம்யூனிசத்தினாலேயோ சோசியலிசத்தினாலேயோ தீர்க்கக்கூடியதல்ல. தர்மம் ஒண்ணுனாலதான் இந்த குறையெல்லாம் நீக்கலாம். ஆமா, தெரியாத்தனமா ஒரே நிறைய நிற்குமா, ஒரே நிறைய கம்யூனிசம் சோசியலிசங்கள்லாம் இன்னைக்கு வச்சபடி இருக்குமா? நாளைக்கு இருக்கவே இருக்காது. அதெல்லாம் தெரியாத்தனம். ஐஸ் கட்டியை கொண்டு வச்சாக்க அது எத்தனை நாழி உருகாம இருக்குமோ அவ்வளவு நாழி தான். இதெல்லாம் ஒரே விதமா யாரு பண்ண முடியும்? உத்தராலையும் பண்ண முடியாது, பகவான் ஒருவனால்தான் பண்ண முடியும். அதோட கூட நம்ம தேசம் அவன் நினைக்கிற சோசியலிசம் கம்யூனிசங்கள்லாம் நம்ம தேசத்துல தர்மத்திலேயே இருக்கு. இப்ப திருப்பையார் நவாகம் சொன்னா 20,000 ரூபாய் செலவழிச்சு பண்றாள். இந்த 20,000 ரூபாயில பணம் போய் இந்த ஊர்ல இருக்கிற கடைக்காராள், வெண்ணக்காராள், இங்க இருக்கிற பேர் பஸ்காராள், வண்டிக்காராள், இத்தனை பேர்களுக்கும் பணம் கொடுத்து ஒரு காரியம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இங்க நடக்கிறது. இதுக்கு மேல சோசியலிசம் உண்டா, கம்யூனிசம் உண்டா? வாரி வாரி ஏழைகளை கொடுத்து ஒரு காரியம் நடக்குது. இது மாதிரி தர்மம் பண்ணி நீ க்ஷேமத்தை அடைவேன்னு சொல்லி அதுல இருந்து ஏழைகளை கொடுக்க முடியா பண்ண சொல்லி நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்ப என்ன சொல்றான், நீயே நல்லா இருக்க எல்லாத்தையும் பிரிச்சு கொடுங்கிறான். குழியை வட்டி மூடினாலும் 100 ரூபாய் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேங்கிறான். கொடுப்பணும் உங்ககிட்ட. அவன் நான் மண்ணை வட்டி 100 மூட்டை அரிசியை உள்ள புதைக்கிறேன், உனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். நீயே நல்லா இருக்க எனக்கு கொடுன்னு கேட்டா கொடுப்பணும். புண்ணியம் உண்டு கொடுன்னா கொடுக்குறான், தர்மம் உண்டு கொடுன்னா கொடுப்பன். அப்படிதான் இப்ப இதெல்லாம் நடக்குது. தர்மம் நடக்குது தவிர்த்து இனிமே அவள் கீர்த்திக்காகவோ பெருமைக்காகவோ நடத்தலேவா? தர்மம்னு சொன்னா நடக்குது. இதுல எத்தனை கம்யூனிசம் இருக்கு, சோசியலிசம் இருக்கு, அபேதவாதம் இருக்கு. அர்த்தமில்லாத சப்தங்களை திரும்ப திரும்ப தலைக்கு தலை சொல்லிக்கிண்டு அதே 10 பேரா சேர்ந்து கத்திக்கிண்டு அதுக்கு என்னதுன்னு புரிஞ்சுக்காவே அப்படியெல்லாம் நடத்தி அது நம்ம தேசத்தினுடைய தர்மம் அல்ல. வாஸ்தவமா நீ நன்னா இருப்ப, உன் கையில இருக்கிற பொருளை ஏழைகளுக்கு கொடுன்னு சொல்லி சொன்னா அது சத்தியம். அது நன்னாயும் இருப்பன், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி சொல்லி கொடுக்க சொல்லணுமே தவிர்த்து அவனை கண்ணு கண்ணீருமா பண்ணி நிர்பந்தம் பண்ணி உள்ள பூந்து கொடுத்து அதை வாங்கினவன் தான் நன்னா இருப்பானா, எடுத்தவன் தான் நன்னா இருப்பானா? சம்பாதிச்சவன் வயல் எரிச்சல் தான் இவனை காக்காம இருக்குமா? அதெல்லாம் தப்பு. இந்த மார்க்கமாக போகணுங்கிறது தான் நாம் புரிஞ்சுக்கணும். தானேன போகி பவதி விதுரர் சொன்னார். எல்லாரும் நன்னா இருக்கணும். யாரா வாரி வாரி தர்மங்களை கொடுக்கணும். அதை செலவுன்னு நினைக்காதே. அது ஆமா, பூமிக்குள்ள போட்டோம்னு நினைக்கலாமோ தென்னம்பழத்தை, அது அப்புறம் 100கணக்கா காய்க்க போறது. அதுல இருந்து எத்தனையோ செடி கிளம்ப போறது. அது மாதிரி தர்மம். மேதாவி ஆகணும்னா பெரியவாள் போய் அடிக்கடி சேவி, மேதாவி விருத்த சேவையா. பாபம் போகணுமையானா மகான்களை கொண்டு ஜபஹோமாதிகள் பண்ண சொல்லு. ஹுதேன நஷ்யத்தே பாபம், துக்கங்கள்லாம் போயிடும், கண் ஜலமே வராது, சுகமா இருக்கலாம். இப்படி விதுரர் நிச்சயம் அப்படி போர்ட்ல எழுதி வச்சுன்னு படிக்க முடியாது. விதுர நீதியில் போய் சொல்லியிருக்காரு. 8 அத்தியாயம், ஆயிரக்கணக்கான ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. விதுர நீதியை படிச்சு பார்த்தா நம்ம தேசம் எப்படி இருக்கணும்னு புரியும்.